தலைவன் இளையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் உழைவரும் ஒரு பறை சரணம் சரணம் உழைவரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் 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 விளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவன் ஞான நிலை விளங்க சிவன் ஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிளங்கி திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்கே உயிர் விளங்கே உணர்ச்சி அது விளங்கே உரு விளங்கே உயிர் விளங்கே உணர்ச்சி அது விளங்கே உலகமெல்லாம் விளங்கே அருள் உதவு பெரும் தாயாம் அருள் உதவு பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ்விலங்க வயங்கு வணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே கும்படா உடம்பும் கும்படா உடம்பும் உரைப்படா மனமும் கும்படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கம் பொருந்தி படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே
உன்பனே எனினும் உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே உலகரை நம்பிலே எனது நண்பனே நலம் சார் பண்பனே உன்னையே உன்னையே நம்பினேன் கைவிடேன் என்னையே உன்னையே நம்பினேன் கைவிடே என்னையே. நான் நீட்டி பேச நினைக்க பயந்து என் அன்புக்குரிய அடியார் மொழியரசு அசோகன் அவர்கள் இருக்கிறார்கள். மறைத்தல் எந்த மனம் தொழிற்படுகிறது என்பதை சொல்லி அறிமுகமாக அந்த 7 திரைகளை பற்றி ஒரு சில சொல்லி அவங்க முடிக்க போகும்போது நம்ம அங்கே போய் ஜோதி தரிசனத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி அவர்களை வருக 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 என அழைக்கிறேன். அவங்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அம்மா ஆதிராமொழி அவர்களை அழைக்கிறேன். அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆன்றோர்கள், ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள், எனக்கு முன்பாக பேசிய கவிஞர் ஆதிரா முல்லை என்கின்ற பானுமதி ரொம்ப அற்புதமாக ஓதி உணர்வரும் ஜோதி என்ற ஒரு அருமையான தலைப்பிலே ஒரு மிகச்சிறந்த உரையை நமக்கெல்லாம் கொடுத்தார்கள். ஜோதி போய் உணர முடியுமா? அது அனுபவம் தான். பெருமான் சொல்லுவாங்க, தனு கருணாதிகள் தாம் கடந்த அறியுவோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி பொது உணரும் போதலால் பிரித்தே அதிகனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒழிய மற்றளங்கின் அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதி. இந்திரியங்களை கடந்து கரணங்களை கடந்து எல்லாவற்றையும் இந்திரியத்தையும் கரணத்தையும் கடக்க முடியுமா? கண்ணு என்ன பண்ணுது? சும்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. காது வேற ஏதோ கேட்டுட்டு இருக்கு, நல்ல நாதத்தை கேட்க மாட்டேங்குது. வாய் அமுதத்தை சாப்பிட வேண்டும், நம்ம அறுசுவை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மனசுங்கிறது அடங்கவே மாட்டேங்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனதானது ஒன்றை நினைக்கின்றது, புத்தி விசாரிக்கின்றது, சித்தம் தீர்மானிக்கின்றது, அகங்காரம் செயல்படுகின்றது. இந்த மனதை அடக்குவதுதான் இந்த தைப்பூசத்திலே ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் கடக்க வேண்டும். மனங்கிற தத்துவத்தை முன்னாடியே அடக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு தைப்பூச திருநாள். தைப்பூசம் என்பதே ஞான நிறைவை தரக்கூடிய ஒரு நாள் தைப்பூசம். நீங்கள் வடலூரிலே சென்றீர்கள் என்று சொன்னால் முதல் தரிசனம் ஒரு சேர சூரியனையும் சந்திரனையும் நடுவே அக்னியையும் ஒரு சேர நீங்கள் தரிசிக்கலாம். முச்சுட ராதியால் எச்சர உயிரையும் மச்சுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுவார்கள் வள்ளல் பெருமான். நம்ம ஒரு சேர நாம் பார்க்க முடியும். அங்கே ஞான சபை என்பது நமக்குள்ளாகதான். வெளியே நம்ம தேடிட்டு இருக்கோம். கழுத்துக்கு மேலே ஞானேந்திரியங்கள், கழுத்துக்கு கீழே கர்மேந்திரியங்கள். நம் உடல் அமைப்பை கொண்டுதான் ஞான சபையை கட்டியிருக்கின்றார்கள். வெளியே 2 சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த கன்னிகளை நீங்கள் எண்ணினீர்கள் என்று சொன்னால் 21,600 கன்னிகள் இருக்கும்.
நாம் மூச்சு விடுகின்றோமே, அந்த 21,600 முறை ஒரு நாளைக்கு நாம் மூச்சு விடுகின்றோம். அதை குறிப்பதுதான். அதை போல இந்த ஞான சபையானது, சிதம்பரம் என்பது பூர்வ ஞான சபை, நம்முடைய வடலூரிலே இருப்பது உத்தர ஞான சபை. அந்த ஞான சபை மற்ற ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மடங்கள் ஆசிரமங்கள் வச்சாங்க. இவர் தர்மசாலைன்னு வச்சார். மற்றவங்கெல்லாம் ஆலயங்கள்னு வச்சாங்க, கோவில்கள்னு வச்சாங்க. இவர் சபைன்னு வச்சார். அந்த சபை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, சபையென உளவென தான் அமர்ந்தனைக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி என்று பெருமான் சொல்லுவார். நமக்குள்ள 7 திரை நீங்க பார்க்க போறீங்க எல்லாரும். ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. முதலிலே கருப்பு திரை வரும். அதை பெருமான் சொல்றாங்க, கரவின் மாமாயே கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. அந்த கருப்பு திரையானது அடர்ந்த ஒரு திரையாக, ஒரு கருப்பு திரையாக ஒரு மாமாயை குறிக்கின்றது. நம்முடைய இயற்கை குணம் என்பது தயவுதான். ஆனால் அதனுடைய மூலமலம் என்பது ஆணவம். ஒரு செம்பிலே களிம்பு கலந்திருப்பார் போல நமக்கு இந்த ஆணவமானது கலந்து இருக்கின்றது. அதை அடக்க வேண்டும். மாமாயையாக இருக்கின்றது. இறைவனுடைய அருள் அரசாட்சியை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது பூமி சுற்றி கொண்டே இருக்கின்றது எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல. ஆனால் நாம் அதை உணர்கின்றோமா? இல்லையே. நாம் அந்தரத்திலே இருக்கின்றோம், ஆனால் உணர முடியுதா? இறைவன் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன், சொல்லுதற்கு சொல்ல முடியாதவன், ஓதி உணர முடியாதவன். அப்பேற்பட்ட ஆற்றல் நிறைந்த இறைவன் எப்படியெல்லாம் இந்த புவியை அமைத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, இறைவனுடைய அருள் அரசாட்சியை நாம் எப்படி முடியல இல்லைங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அரசாட்சியை அறிந்து கொள்ள முடியாதபடி அந்த கருப்பு திரையானது, அடர்ந்த திரையானது நம்மை மறைத்து கொண்டிருக்கின்றது. இப்ப பிண்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பிடுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரத்தம். எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுறோம். அவங்களுக்கு வேண்டிய எத்தனை ரத்தம் O பாசிட்டிவ் வருது, B பாசிட்டிவ்லாம் வருது, AB வருது, அதெல்லாம் எப்படி வருது? இப்ப நடந்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இறைவனுடைய அருள் சாட்சியை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த கருப்பு திரையானது அடர்ந்து நம்மை மறைத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்ம உருக்கம் தேவை, பக்தி தேவை. அதாவது பெருமான் சொல்லுவார்கள், பக்தி என்பது மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. அன்பு என்பது ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி என்று சொல்வார்கள். நாம் அப்படி பக்தியுடனும் ஆன்ம நெகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆன்ம உருக்கம் வரும். அப்பொழுது மெல்ல மெல்ல அந்த கருப்பு திரையானது மெல்ல விலக ஆரம்பிக்கும். அடுத்தது பேரூர் நீல பெருந்திரை எதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று பெருமான் சொல்லுவார்கள். நம்முடைய உயிர் எங்க வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு நமக்கு தெரியுதா? ஆன்மா முதல் திரை ஆண்டவனை மறைக்குது. 2வது திரையானது உயிரை மறைக்கின்றது, ஆன்மாவை மறைக்கின்றது. அந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதான் பெருமான் சொல்லுவாங்க, உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வரும் வகையறியீர், உடல் பருக்க நிதம் உண்டு உறங்குதற்கே அறியீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல சாட்டையடி ஒருத்தர் கொடுக்க முடியுமா பாருங்க. அந்த ஆன்மாவை நீங்க தெரிஞ்சுக்காம வீணா போறீங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். அந்த ஆன்மா எங்க இருக்குன்னா, சிட்டனு வடிவனன் இருப்பிடம் பூர்வ மத்திய லலாட ஸ்தானம் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த உயிரை இப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம படிச்சிருக்கோம். பீஷ்மர் என்ன பண்ற, நம்ம அந்த உத்தராயணம் வருகின்ற வரைக்கும் அந்த உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்க. அவங்களுக்கெல்லாம் உயிர் எங்க இருக்கு, எத்தனை நாள் பிடிச்சு வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியறதெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி நிறைய கதைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மந்திரவாதி இந்த உயிரை ஒரு கிளி 7 மலை தாண்டி 7 குகை தாண்டி கடலை தாண்டி ஒரு சின்ன கிளியோட உடம்புல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பீமன் தொடையில வச்சிருந்தான் உயிரை.
அதனால கண்ணன் சூட்சமம் உளவினில் அறிந்தால் ஒழிய மாட்டான்னு சொல்றாருங்களா. கண்ணன் துணையாக இருந்து ஆண்டவன் துணையாக இருந்து அந்த உயிர் எங்க இருக்குன்னு பீமனுக்கு சொல்லி பீமன் என்ன பண்றான், கதையால் அடிக்கிறான், அந்த உயிரை சிரிக்கிறான். அது போல ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியல, அந்த நீலத்திரையானது மறைக்கின்றது. அடுத்தது பச்சை திரை வரும் உங்களுக்கு. இது அப்படி ஞாபகம் வரணும் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது. பச்சை திரை என்பது மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மயக்கம், அதாவது இந்த உலக மயக்கம் இருக்குங்களா, பெருமான் சொல்லுவாங்க, சார் உலக வாதனையை தவித்தவர் உள்ளத்தை சத்தியமாய் அமர்ந்தருடும் உத்தம சர்க்குருவை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த உலக வாதனைகள்லாம் வராம, அந்த உலக வாதனைகளால் தான் மயக்கமே நமக்கு வருது. அதுல இருந்து வெளியே வர நம்மளால முடிய மாட்டேங்குது. அதனால்தான் அந்த பச்சை திரையானது மறைக்கின்றது, மயக்கத்தை தருகின்றது. முதல்ல ஆன்மா உருக்க வேணும், ஆண்டவனது உயிரை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஆன்மை இறக்க வேணும். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பச்சை திரை நீங்கணும்னு சொன்னா ஆன்ம நெகிழ்வு வேணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்துன்னு சொல்லுவார் ஐயா. அது போல ஆன்ம நிகழ்வு வேணும். நீங்க வடலூர்ல போனீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் முதல் இந்த கண்ணாடி முழுவதும் ஜோதி தெரியும். மற்ற நாள்ல போனீங்கன்னா, மற்ற மாத பூசத்துல போனீங்கன்னா பாதி திரை நீக்கி அந்த கண்ணாடியில பாதிதான் ஜோதி அளவு தெரியும். மேலே இருக்கிறது சுத்த மாயா திரைன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது அசுத்த மாயா திரை அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் என்ன பண்ணுவாராம், நம்ம படைச்சிட்டோம் அந்த உயிர்கள்லாம் போனா போது இதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலக்கி விடலான்னு சொல்லிட்டு அந்த பாதி திரையை லீசா திருப்பி நீக்கி விடுவாராம். மேல இருக்கிற அசுத்த மாயத்தை நீக்குவாராம். அதுக்கு மேல சுத்த மாயா திரை இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும், நம்முடைய முயற்சியினால. நம்ம முயற்சி இல்லாம இருக்கக்கூடாது இல்ல, எதுவுமே லேசா கிடைச்சிருமா, கிடைக்காது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணும், முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணி இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், தெய்வம் பராவுதல், பக்தி செய்திருத்தல், பாடி பணிதல், இதெல்லாம் செய்து அந்த மேலே இருக்கிற சுத்த மாயாத்திரையை கொஞ்சம் செய்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது விலக ஆரம்பிக்கும். மூணாவது திரையை நீக்கிட்டோம். நாலாவது திரை அப்படின்னு சொன்னா செம்மை திரையால் சித்தூரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. செம்மை திரை என்று சொல்லுகின்ற பொழுது ராகாதி குணங்களை குறிக்கக்கூடியது. நமக்கு எத்தனை ராகாதி குணங்கள் இருக்கு. கோபம் வருது, அந்த கோபத்தை கோபம் பெருமான் சொல்லுவாங்க, சினம் என்பது உள்வேக்காடு புடைஞாயம் போல. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆயுளை நஷ்டம் பண்ணும். வெகுளி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கை கால் துடித்தல், படபடத்தல், அப்படி கோபம் வருது பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுது, வெகுளி அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்ச அருள்ல சொல்லுவாங்க, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வேற கொடியது வேற எதுவுமே தேவையில்லை, கோபம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ராகாதி குணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீக்கினோம் என்று சொன்னால், குறைத்து கொண்டோம் என்று சொன்னால், கொஞ்சமா ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். அப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அதுக்கு என்ன செய்யணும், ஆன்ம தயவு வேணும். அடுத்தது செம்மை திரையை நீக்கியாச்சு. அடுத்தது பொன்மை திரை. அந்த பொன்மை திரை எதனை குறிக்கின்றது என்று சொன்னால் பற்றுகள். எத்தனை பற்று அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, எது எடுத்தாலும் ஆசை, எதுக்கு எடுத்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, அதை நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமே. ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன். ஈசன் கூட வைக்க கூடாதுங்க அங்க பாசம், அவர்கிட்ட கூட ஆசை வைக்க கூடாதான். குபேரன் எப்படி என்ன பண்ணாராம், சிவபெருமானும் குபேரனும், இது ஒரு கதை புராணத்துல வருது. குபேரனும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் ஒவ்வொரு கோயிலுக்காக அவங்களே போறாங்க. போனோடனே அந்த திருவெண்காடு அங்க வருகின்ற பொழுது அந்த ஈஸ்வரனுடைய அந்த மூர்த்தம் அவருக்கு ரொம்ப பிடிச்சுதான் குபேரனுக்கு. ஆகா, இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த சிவமூர்த்தம் ரொம்ப பக்தியை கொடுக்கின்றது, இதை நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்ப
சிவன் பக்கத்துல தான் இருக்காரு, அவர் தான் இறைவன் இவருக்கு தெரியல. ஆனா அந்த மூர்த்தத்து மேல ஆசை வைக்கிற. அப்ப அவர் கேட்டாரா, இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு என் கூட வந்து சேரு அப்படின்னாரு. அந்த ஈசனோட இடம் கூட அவர் தான் என்ன பண்ற, பட்டினத்தாரா வர. அப்புறமா தான் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு சொல்லி பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போற பட்டினத்தார் போற. அது போல பற்றுகள் அந்த பெருமான் சொல்வாங்க, மற்ற அறிவோம் என்று தாண்டியிருப்பீர், ஆனால் மரணம் எனும் பெரும்பாவை வந்துவிடுமே, சற்றும் அதை உம்மால் தடுக்க முடியாதே. சன்மார்க்க சங்கத்தவர்களால் எற்றி நின்று எதிர்க்க வல்லால் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி. பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றையே பற்றுங்கள் என்றும் இரவீரேன்னு சொல்லிட்டார். ஐயா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னாக்க நாளைக்கு தினம் நம்முடைய தினமா இருக்கணுமே. அப்ப தேன் கூடு இருக்குங்க, அது எப்படி அந்த தேனியானது எல்லா பூக்களையும் கொண்டு போய் தேனை சேகரிச்சு கொண்டு வந்து கூட்டில் சேகரிக்குது. கடைசியில் அவன் ஒருத்தன் என்ன பண்றான், அந்த தேன் கூட்டை சுட்டு பொசுக்கி அந்த தேனியெல்லாம் சாகடிச்சுட்டு அடுத்தது அந்த தேனை எடுத்துட்டு போறான். அது மாதிரி நம்ம அப்படியே பொன்னாலையும் அப்படியே பொன்னால பூட்டிக்கிறோம், அடுத்தது அரிசுவை உணவு உண்கின்றோம், இந்த தேகத்தை பாதுகாத்துக்கிறோம். ஆனா சரியா அஜாக்கிரதையினால கடைசியில எங்க கொண்டு போய் கொடுக்குறோம், கூட்டுறவனுக்கு கொடுக்குறோம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம. அம்மா சொன்னது போல அடுத்த பிறவி எந்த பிறவியா இருக்கும் நமக்கு தெரியாது. ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின்னு சொல்கின்றது போல, நீங்கள் மார்க்கண்டேயன் மாண்பு அறிந்திலையோன்னு பெருமான் கேட்பார். அந்த மார்க்கண்டேயன் என்ன பண்ணா, இறைவனை சிக்கனை பிடித்தான். அந்த சிக்கனை பிடித்ததனால் என்ன ஆச்சு, இறப்பை தவிர்க்கக்கூடிய அந்த யமனை வெட்டி உதைக்கக்கூடிய ஒரு பலமானது அந்த மார்க்கண்டேயனுக்கு கிடைத்தது. காலனையே சம்பாரம் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த ஒரு பவர் கிடைச்சது இல்லைங்களா. அது போல அந்த பற்றுகள் எல்லாத்தையும் விடும். அந்த பற்றுகள் எல்லாம் பற்றற்றானை பற்றுவதற்கு பற்று அற்றால் அன்றி பலியாது. அந்த பற்றுகள் போகணும்னா அந்த பொன்மை திரை அதுதான் பற்றுகளை குறிப்பது. அது போகணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவனிடம் பக்தி செலுத்த வேண்டும். அடுத்தது கடைசி இன்னொரு திரை என்ன தெரியுமா, அடுத்தது தன்னைத்தான் வெண்மை திரை. வெண்மை திரை என்ன பண்ணது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி வேற போட்டிருப்பார். ஆதி சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக்தியா போட்டுருவோம். அந்த சக்திகள் தானே நம்ம மறைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா வந்து நம்மள மேலே இப்ப சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் தவம் பண்ணுவார், உடனே அதுக்கு தடையா என்ன வரும், ஒரு பெண்ணை காட்டி அதை தவம் பண்ணுவாங்க, அழிப்பாங்க. அடுத்தது வானத்துல இருந்து மழை பெய்ய வைப்பாங்க. என்னென்ன தடைகள் வருதோ அத்தனை செய்து அந்த தவம் செய்ய முடியாதபடி பண்ணுவாங்க. அது போல நமக்கு நிறைய தடைகள் இருக்கு. வெண்மை திரை, அந்த வெண்மை திரை என்பது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், தன்னை அறிந்து கொண்டால் தலைவனை நாம் காண முடியும். அந்த தன்னை அறிவதுதான், கடவுள்கிட்டயே இருப்போம், கடவுளை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, நமக்குள்ள இறைவன் இருக்கான். பெருமாள் திருமூலர் சொல்லுவார், உள்ளம் ஓரடை விட்டு நீங்கா ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளமும் தானும் உடலில் இருக்கினும் உள்ளும் அவன் உரு அறியாதே. நமக்குள்ள இறைவன் இருக்கான், நமக்கு தெரியுது. ஆனாலும் அவனை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா அப்படின்னு சொன்னா முயற்சி செய்யறது கிடையாது. பெருமான் சொல்லுவாங்க, ஆண்டவனை காண வேண்டும் என்று சொன்னால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு ஐயா கேட்பான். அது போல நமக்கு இந்த ஒரு அதான் வீணாக காலம் கழிக்காதீர்கள் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. முதல்ல நீங்க அறிஞ்சுக்கோங்க, பேருபதேசம் என்னது, தன்னை அறிதல் தான். நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, ஆண்டவனுடைய நிலை எப்படிப்பட்டது, அவனை எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லி சத்விசாரம் செய்து அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். ஆண்டவன் வரப்போறாங்க, இன்னும் ஒரு 10 தினம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இறைவனை அறிவதற்கு முற்படுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்து தன்னை அறிவதற்கு சத்விசாரம் ஒன்றே வழி என்று சொல்லி தன்னையும் தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய
தலைவனையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வெண்மை திரையானது மெல்ல மெல்ல விலகி அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போகும். கடைசியில என்ன தெரியுங்களா, கலப்பு திரைன்னு ஒண்ணு வரும். எல்லா கலரும் அந்த கலப்பு திரையில இருக்கும். அதெல்லாம் என்ன தெரியுங்களா, எல்லாவற்றுக்கும் உள்ள எச்சங்கள் மிச்சம் மீதிலாம் இருக்கு இல்லையா, பெருங்காய டப்பா இருக்குங்க, அந்த பெருங்காயம் காலி ஆயிடுச்சு. ஆனா அந்த பெருங்காய டப்பால என்ன வரும், அந்த வாசனை வந்துகிட்டே தான் இருக்கும். அது போல மிச்ச மீதிலாம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வாசனை, மலை வாசனை எல்லாம் இருக்கு பாருங்க. அது போல நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சொச்சம் ஒட்டிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுது தெரியுங்களா, ஆண்டவன் நம்மிடம் கலப்பதை தடுக்கிறது. நம்ம போய் ஆண்டவன்கிட்ட கலக்க கூடாது, நம்ம போக கூடாது. ஆண்டவன் நம்ம செய்கின்ற செயலை பார்த்து நமக்குள்ள போகணும், உள்ள போகணும். அந்த நிலையை தடுக்கின்றது இந்த கலப்பு திரை. அப்ப இறைவனிடம் பக்தி செலுத்தி இரக்கம் செய்து தயவுடன் இருந்து ஒழுக்கத்துடன் இருந்து தவம் செய்து தியானம் செய்து நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டோம் என்று சொன்னால் கடைசியில இருக்கின்ற அந்த கலப்பு திரையும் மெல்ல மெல்ல விலகி மனமாகிய கண்ணாடியில் ஒளியாகிய இறைவனை நாம் காண முடியும். அதான் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, சத்திய ஞான சபையினுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நாம் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறையமது உண்டனன் நிந்தை உலகில் சந்தையை விண்டனன். எந்த உள்ளம் திருந்துகின்றதோ, அதாவது நம்ம கிட்ட எத்தனை குணங்கள் இருக்குங்க, மலைமலையா இருக்கு. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் ஆகிய எல்லா குணங்களும் இருக்கு. எல்லாவற்றையும் கடந்தோம் என்று சொன்னால்தான் அந்த திரைகள் எல்லாம் விலகும். தெய்வமணி மாலையில சொல்வாங்க, காம உட்பகைவனும் கோபவன் கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீரனும் கொடுமதம் எனும் கண்கெட்ட ஆங்காரியும் ஏமாறு ஆச்சரிய விடலனும் கொலையின்றி இயம்பு பாதகனுமா இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பேர்கள் என்னை பற்றிடாமல் ஆண்டருள்வாய் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அத்தனை உட்பகை எல்லாம் என்ன தெரியுமா, வெளிப்பகை ஒண்ணு இருக்கு, உட்பகை ஒண்ணு இருக்கு. இந்த குணங்கள்லாம் உட்பகையா இருந்து நம்மளை கெடுக்க பாக்குது. நம்ம என்ன பண்ணணும், விழிப்பா இருக்கணும். அதுலதான் சொன்னாங்க, பசித்திரு, ஆண்டவனை பார்க்கணுங்கிற அந்த பசியோட காத்துட்டு இருக்கணும். அப்ப ஆண்டவன் எப்ப வருவான், நமக்கு தரிசனம் எப்ப தருவான். பெருமான் அப்படிதான் காத்துட்டு இருந்தாங்க. என்று நின் அருள் நீர் உண்டு வந்திடும் நாள், என்று என் அகத்துயர் அரும் நாள், என்று நின் அடியவருக்கு ஏவல் புரிந்திடும் நாள்னு பெருமாள் சொல்லுவாங்க. பூமாந்தும் மண்டன நீ பொன்னருளை புண்ணியர்கள் தாமாந்தி நின்னடிக்கு சார்ந்து நின்றார் ஐயோ நான் காமாந்த காரமென்னும் கல்லுண்டு மண்மூடி ஏமாந்தேன் ஒற்றி எழுத்தறியும் பெருமானி. இறைவா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களே, நான் மட்டும் இந்த காமாந்த காலத்துல நான் வீணா போறேனே, என்னைக்கு உன்னுடைய அருள் கிடைக்கும் நான் காத்துட்டு இருக்கேனே, உனக்கு தெரியாதா என்னை பத்தி. அந்த மாதிரி ஒழுக்கம் வேணும், அந்த மாதிரி பக்தி செலுத்த வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த பசித்திருந்து காக்கணும். அடுத்தது தனித்திருந்து காக்கணும். எப்படி தனித்திருந்து காக்கிறதுன்னு சொன்னா, மனசு இருக்கு, மனம் வேலை செய்யக்கூடாது. மனத்திலிருந்து தனித்து இருந்து இறைவனை நான் ஒன்றி இருந்து நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைவுங்கள் உங்களுக்கு ஊனமில்லைன்னு சொல்லுவாங்க. அது போல அந்த ஒன்றி இருந்து இறைவனை நினைத்தோம் என்று சொன்னால் ஒருமையுடன் நினது திருமலரடியை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இறைவன் ஜோதியாக தான் இருக்கான், ஓதி உணர்வரும் ஜோதியாக தான் இருக்கான். எல்லா ஞானிகளும் என்ன பண்ணாங்க, சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கேன்னு சொன்னார். நம்முடைய பெருமான் என்ன சொல்றாங்க, அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அந்த இறைவன் புறத்துல வெளியாகவும் அகத்துல ஒளியாகவும் தான் காட்சி தருவான். அதற்கு நம்மிடம் இருக்கின்ற ராகாதி குணங்களை எல்லாம் மெல்ல மெல்ல நீக்கி தத்துவங்களை வென்று ஒழுக்கத்துடன் இருந்து பக்தி செலுத்தி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த மனமானது தனித்து இருக்கும். அடுத்தது விழித்திருக்கும். எப்படி விழித்திருக்கிறது, தூங்காம விழித்திருக்கிறது முடிச்சுறாங்க. தூங்காம விழிச்சிருக்கிறதா இல்ல, எந்த நேரத்திலையும் நமக்கு இறைவன் வருவான், நமக்கு அருள் தருவான் அப்படின்ட்டு இன்று வருமோ
நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என்ற அரியேன் என் கோவை தூற்றுமல வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் எப்ப வேணாலும் வரலாம் என்று சொல்லி விழித்திருந்து அவன் அருளை பெறுவதற்கு நாம் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் எல்லோரும் ஜோதி தரிசனம் பெற வேண்டும். பிறகு அகத்திலே அந்த ஜோதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னான நல்வாய்ப்பை நமக்கு நல்கிய நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் வள்ளலார் தொண்டு திருத்த அத்துணை அருளாளர் பெருமக்களுக்கும் தவத்திரு கன்னியப்ப சுவாமியின் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ஐயா ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு திருக்கரகம் பாடி. திருக்கரமம் திரவாயோ திரைகளெல்லாம் தவித்தேன் திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ ஒருக்கியமோ தோற்றெடுத்தல் உறவுயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்த்தியருளாயோ கருகருதா தனி வடிவோ இன்னை என்னோர் கலந்தே கங்கொள் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ பெரு கருதாதவர் கருளும் சித்திபுர தரசி சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே திருநடநாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருமாயே கரும்பெரும் திரையால் அரைகது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பேரொரு நீல பெருந்திரையதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சென்னை திரையால் சித்துரு வெளியை அம்மையும் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொன்னை திரையால் பொருளுரு வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெண்ணை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கலப்பு திரையால் கருதுரு வெளியே மக்கள் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 ஸ்வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி
பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. பன்னிய பூசை நிறைந்தது சிற்றம்பலம் நடங்கண்டி எண்ணியெண்ணம் கழித்தன மெய்யுள்ளம் ஏறியதோ தனியலாவது உண்டனன் கண்டனன் சுவாமியை நான் செய்த புண்ணியம் என்பதற்கே இந்த நானிடத்தை நான் செய்த புண்ணியம் என்பதற்கே பொது நடிகதோர் வான் செய்த மாமணியின் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஊர் செய்த தேவா ஒளி ஒளிவாக என்று ஓங்குகின்றேன் போன் செய்த இச்சை